Hello guys, welcome back to another new video. இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா Bloxed IO இந்த ஒரு கேம் தான் நம்ம விளையாட போறோம். நான் ரொம்ப நாளா இந்த கேம் பார்த்தேன், நல்லா இருக்கு. நிறைய இங்கிலீஷ் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான் இந்த கேம் பத்தி போட்டுட்டு இருக்காங்க. தமிழ் கம்யூனிட்டில இந்த கேம் பெருசா ஃபேமஸ்ங்கிற மாதிரி சொல்ல முடியாது. அதனால தான் நான் இந்த கேமை நம்ம ஏன் போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்திருக்கேன். இந்த கேம்ல நிறைய கேம் மோட்ஸ் இருக்கு, நான் பார்த்துருக்கேன், நான் விளையாண்டுருக்கேன் மெயினாக இந்த கேமை. ஸோ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், ஏன்டா நீ எல்லா கேம்லயும் கோஜோன்னு பேர் வச்சுட்டு அது எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி வைக்கிறேன். உங்களுக்கு நேம் சேஞ்ச் பண்ணணும், ஒரு சேனலோட நேம் சேஞ்ச் பண்ணணும்னா என்ன நேம் சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். நானும் ஒரு புது நேம் சேஞ்ச் பண்ணணும்னு தான் இருக்கேன். நீங்கள் கமெண்ட்டில் என்ன நேம் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நம்ம அந்த நேமை சேஞ்ச் பண்ணிடலாம். என்ன விளையாடலாம், எனக்கே தெரில. ஸ்கை வார்ஸ் விளையாடுவோம் வாங்க. ஸ்கை வார்ஸ் ஒரு பாப்புலரான கேம் தான். இது ஒரு எப்படி சொல்கிறது, மைண்ட் கிராஃப்ட் ரெப்ளிகா அப்படின்னு கூட நான் சொல்லலாம். ஃபுட் ஃபைட்டா, அதே நம்ம ஓட் பண்ணியிருக்கோம். அப்புறமா இந்த கேமில் பிவிபி இன்னும் நிறைய இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுகிட்டே வரலாம் தான் இருக்கோம். நான் இந்த கேம் விளையாண்டுருக்கேன். போடுவோம், பொறுமையாக போடுவோம், எல்லாத்தையும் போடுவேன், கவலைப்படாதீங்க. ஃப்ளோர் கிரியேட்டரா எடுத்து வச்சுப்போம், இது நம்மளுக்கு தேவைப்பட்டாலும் போடணும். ஹெல்மெட்டு இது இருக்கட்டும், இது ஆட் பண்ணிப்போம், தேவைப்படும். மெலன் சீட்ஸ் ஃப்ரூட் ஃபைட்டுன்னு தான் இருந்துச்சு, அதனால நான் எடுத்துக்கிறேன். அது பிளாக்ஸ் யூஸ் ஆகும். இங்கே இன்னொன்று இருக்கு, மெஸ்ஸி ஸ்டோன், நோ பால்ஸ் தேவைப்படும். அப்கிரேடா இல்லை, ஓ சரி. டேமேஜ் 67. என்னடா எனக்கு இந்த மாதிரிலாம் டேமேஜ் ஆகுது. அதை அங்கே போட்டுருவோம். இதையும் கிராஃப்ட் பண்ணி நம்ம இங்கே வச்சுப்போம். இது நம்மளுக்கு தேவைப்படாது, அப்படியே போட்டுடலாம். போக மாட்டேங்குதே. சரி, இப்போ நம்ம இருக்கிற இது பிக்காக்ஸை வச்சு அயனையும் மைண்ட் பண்ணிப்போம். இப்போ இதை மைண்ட் பண்ணி ஒரு அயன் பிக்காக்ஸ் செஞ்சுப்போம். நம்மள்ட்ட இன்னும் 3 இருக்குங்க. இப்போ நம்ம என்ன கிராஃப்ட் பண்ணுவோம், ஒரு ஆக்ஸ் கிராஃப்ட் பண்ணிப்போம், தேவைப்படும். இது நான் இந்த ஸ்லாட்டில் வச்சுக்கிறேன். வாங்க போகலாமா, இதை எடுத்துப்போமா, இருக்கட்டும். இப்போ நம்ம பிரிட்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃப்ளோர் கிரியேட்டர் இருக்கு நம்மள்ட்ட. என்னங்க இது டப்பாவா இருக்குங்க, நல்லா இல்லை. சரி வாங்க, எனக்கு தெரிஞ்சு நம்ம நார்மலாக தான் அது அந்த மாதிரி பண்ணாக்க கீழே விழுந்தாலும் வந்துடும். க்ளோஸுங்க. சரி, கிளச் பண்ணிடலான்னு பார்த்தேன், ஆனால் முடியல. நம்ம இதில் என்ன புது வீடியோ போடலாம், என்ன கேம் விளையாடலாம், எல்லாமே சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் என்னங்க பண்ண மாட்டேன், நாங்கள் சொல்கிறேன், விளையாட மாட்டேன் நான் சொல்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ண மாட்டீங்க, என்ன கேம் விளையாடணும்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக விளையாடுறேன். இதில் நான் ஃபேக் பண்ணலாம் மாட்டேன். நீங்கள் விளையாட சொன்னீங்கன்னா என்ன கேம் விளையாட சொல்கிறீங்களோ நான் அந்த கேம் நான் விளையாடுவேன். நீங்கள் சொல்ல மாட்டீங்க, அதனால தான் நான் டிஃப்ரெண்ட் கேம் விளையாண்டுருக்கேன். நோ பால்ஸ் எடுத்துப்போம்.
பவுன்ஸ் பால் எடுத்துப்போம், தேவைப்படும். மெஸ்ஸி ஸ்டோனும் தேவைப்படும் நம்மளுக்கு. அப்புறமா வந்து மெஸ்ஸின்னு சொன்னவொடனே தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இந்த வருஷம் வேர்ல்டு கப்ல யார் வின் பண்ணுவான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, பார்ப்போம் யாருக்கு அதிக ஓட் வருதுன்னு. போடுங்க. நான் ஃபுல்லா கியேட் ஆயிட்டோம். ஃபுல் வுடன் ஆர்மர். வாவ். இது பவுன்ஸ் பாலுக்கு பதிலாக இதே வச்சுப்போம். மெயின் பண்ணிப்போம் அயனை. நம்மள்ட்ட இப்போ 6 அயன் இருக்கு. இப்போ நான் வந்து இந்த ஸ்வாடு செஞ்சுட்டு இது எடுத்துக்க போறேன். அப்புறமா ஒரு பிக்காக்ஸ் வச்சுட்டு ஒரு ஆக்ஸ். நான் ஒழுங்கா பிளேஸ் பண்றேன்னு கூட எனக்கு தெரியல. நான் முன்னான பேர்ல பிளேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்னோபால் தேவைப்படுமான்னு தெரியல. க்ரோ ஆகும். கீழே போக முடியாது. நம்ம சேஃப் பிளே பண்ணலாமா? என்ன இது வந்து சீக்கிரம் ஆகாது போல. ஸோ அதனால நம்ம வந்து மூவ் பண்ணலாம் வாங்க. இது வேஸ்ட்டுங்க. சார் நல்லாவே இல்லை. போலாம். இதெல்லாம் க்ரோ ஆகுற மாதிரி தெரியல. நம்மள்ட்ட என்ன இல்லை. ஸோ செம்ம கிளச்சுங்க. செம்ம கிளச்சு. வா. செஸ்ட் பிளேட்டு அவ்வளோதான். செஸ்ட் பிளேட் பண்ண மட்டும்தான் பண்ண முடிஞ்சிச்சு. யாருங்க அவன் இதை எடுக்காம வச்சிருக்கான்? ஃபோன் தேவைப்படும். ஆஹா கைஸ், நம்ம இந்த லெவல் வேற லெவல் கைஸ். செம்மையான லூட்டு எடுத்தாச்சு. நம்ம கிளம்புவோம். இதுல ஏதாச்சும் வச்சிருக்கானா? செம்மையான லூட்டு கைஸ். செம்ம. இந்த கிளவுஸா அந்த மாதிரி தான் நீங்கள் கிராஃப்ட் பண்ணிப்போம். நம்மள்ட்ட இப்போ பூட்ஸ் மட்டும்தான் லெஃப்ட்டு. வாங்க நம்ம வந்து இப்போ பிரிட்ஜ் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து பிளாக்ஸை சிக்கனமாக யூஸ் பண்ணணும், இல்லைனாக்கா நம்மளை சிக்கன் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான் இருங்களா. இந்த பிரிட்ஜை வெட்டி விட்டுறலான்னு பார்த்தேங்க. நான் தான் செகண்டுங்க. சரி விடுங்க, திருப்பி விளையாடுவோம். ஓவர்லோடட். ஆரானா பெருசா ஒன்றும் இல்லைங்க. இந்த மைண்ட் கிராஃப்ட்ல எக்ஸ்பிலாம் இருக்கும்ல, அதான் ஆரா. வீடியோ போரிங்கா இருந்தாலும் சொல்லுங்க, அதுல என்ன நான் மாத்தணும்னு நானும் மாத்திக்கிறேன். என்ன மாதிரி கான்டென்ட் பண்ணணும் நீங்க எல்லாம் சொன்னீங்கனாலே நான் மாத்திடுவேங்க. நீங்க ஒன்றும் பண்ண வேணாம், கமெண்ட் மட்டும் பண்ணீங்க, நான் எல்லாத்தையும் மாத்திப்பேன். நம்ம வந்து டக்கு டக்குன்னு வேலை பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து டக்கு டக்குன்னு நம்ம மூவ் பண்ண முடியும். நம்ம சீக்கிரமா வேலை பார்ப்போம். ஏன்னாக்கா நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம அங்கே போயிட்டோம்னாக்கா நம்மளுக்கு நிறைய லூட்டு கிடைக்கும். அதான் ஓகே. வுடன் ஆர்மர் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. திருப்பி நம்ம இப்போ மேலே போய் அப்படியே பிரிட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவோம்.
லூட் எடுத்தாங்க. நம்ம வேற இடத்துக்கு போலாம். நம்ம எல்லா பிளேயர்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க நம்ம சீக்கிரமா வேலை பார்க்கணும். மேல ஏதாச்சும் லூட் இருக்கா? இருக்கு இருக்கு. எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு மாத்துவோம். தேவையில்ல நம்மளுக்கு. ஸ்ட்ரென்த் போர்ஷன் போடு. நம்மளுக்கு தேவைதாங்க ஸ்ட்ரென்த் போர்ஷன் தான். அவன்கிட்ட எது இருக்கு? போ இருக்கு அவன்கிட்ட. ஓடு. அவருக்கு போயிடலாம் இப்போ. தம்பி ஓடுங்க. வாவ் நைஸ். நான் வந்துட்டேன். கவலைப்படாதீங்க தம்பி, அவ்வளோ சீக்கிரம்லாம் விட முடியாது. நல்ல லூட்டு கிடைக்கல. ஏதாச்சும் மிச்சம் வச்சிருக்காங்களா? வச்சிருக்கணும். போர்ஷன் இருக்கு இதுல. போர்ஷன் வச்சிருக்கணும். ஓடிடுவோம். ஓடுப்பா. ஏய் செம்ம க்ளோஸுங்க. அவனும் ஸ்ட்ரெயிட்டா போயிடுறானுங்க. நம்ம இனிமேல் ஸ்ட்ரெயிட்டா போயிடணும். வந்தா அந்த மேப் வந்தா நம்ம சென்டர்ல தான் நம்மளுக்கு வந்து அதிகமா லூட் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாம நெக்ஸ்ட் ரோப்ளாக்ஸ்ல என்ன கேம் விளையாடலாம்னு சொல்லுங்க. நான் அந்த கேம் விளையாடுறேன். இல்ல பிளாக்ஸ்ல என்ன கேம் விளையாடணும்னு சொல்லுங்க. அதையும் விளையாடுறேன். ஆர் ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் வந்து உங்களுக்கு திரும்பி வேணும்னாலும் சொல்லுங்க. அதுலயே நம்ம புது கண்டென்ட் பண்ணலாம். நீங்க தயங்காம கேட்டீங்கன்னா தான் நான் வந்து வீடியோ போட முடியும். இல்லைனாக்கா உங்களோட சஜஷன் இல்லாம நான் வீடியோ போட்டு என்னங்க பண்ண போறேன்? வில்லன் சீட் தேவை கிடையாது. இதெல்லாம் டக் செம்ம லூட். நம்மளுக்கு கொஞ்சம் ஆப்பிள் கிடைச்சிருக்கு. சரி வாங்க டக்கு டக்குன்னு மூவ் பண்ணலாம். இது நம்ம வந்து கொஞ்சம் எடுத்துப்போம். டெக்கா நம்ம லூட் அடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா நம்ம சென்டருக்கு போயிடணுங்க. சென்டருக்கு போயிட்டு நம்ம எல்லாத்தையும் லூட் அடிச்சிருவோம். இது போதும்னு நினைக்கிறேன். என்ன அடிச்சிருக்கு? வீக்னஸ் கிராஸ் போ கிடைச்சிருக்கு. ப்ளம் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஷார்ப்னஸ் கிடைக்குமா? ஷார்ப்னஸ்ங்கிற ஸ்ட்ரென்த் கிடைக்குது. ஆரா போர்ஷன் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? சாப்பிடுவோம். சீக்கிரமா இருக்கணும் நம்ம. இல்லைனாக்க நம்மளே முடிச்சு விட்டுருவோம். வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா சென்டருக்கு போயிடலாம். சென்டர் சண்டா போட்டுற போறானுங்க. இந்த எனிமிகளுக்கு வந்து நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லைன்னா நம்மள எந்த நேரம் வேணாலும் போட்டு தள்ளிடுவாங்க. கைவார்ஸ்ல தாங்க நம்ம டக்குன்னு மூவ் பண்ணணும். இல்லைனாக்கா நம்ம கத்தம் சொன்னேனே. தம்பி வர ஓடுங்க. இங்க ஒருத்தன் இருக்கான்.
வாங்க தங்கம், நீங்க செத்தீங்க இப்போ. வாடா டேய். ஓய் சரிங்க சரிங்க. ரெக்கார்டிங் எவ்வளவு நேரம் போகுதுன்னு பார்த்துருவோம். ஒரு நிமிஷம். எங்கடா இருக்கு ரெக்கார்டிங்? 15 நிமிஷமா ஓடிட்டு இருக்கு. ப்ளே கொடுத்துருவோம். ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலங்க. நான் வந்து கொஞ்சம் போரிங்கா விளையாடுற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. எப்படி நீங்க தான் பாப்பீங்கன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. பெருசா நம்மளுக்கும் சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது. சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். உங்கள்கிட்ட நான் கேட்காம யார்கிட்ட கைஸ் நான் சப்போர்ட் கேட்க முடியும்? ஸோ அதனால தான் நான் சப்போர்ட் கேட்குறேன். ஸோ ப்ளீஸ் கைஸ் சப்போர்ட் பண்ணுங்க. டேய் யாரா நீ? ஏய் தம்பி தப்பு தம்பி. சோ பேட் தம்பி. பண்ணாதடா டேய் ப்ளீஸ்டா. என்னன்ட்டு ஒன்றும் இல்லைடா டேய். நானே இப்போதான்டா லூட் அடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அடிக்காதீங்கடா ப்ளீஸ்டா. நம்ம ஸ்வாட் செய்யறதுக்கு தேவைப்படும் கைஸ். எடுத்துவோம். இல்லை இது விழாம இருக்கணும். விழுந்தோம் செத்தோம். ஓகே நம்ம வந்து போலாம் கைஸ். இது நம்மளுக்கு தேவைப்படாது. தூக்கி போடு வாயில்ல. பொறுமையா போலாம். இந்த பக்கம் கைஸ் நம்மள்ட்ட தேவையான பொருள்களை சர்வை பண்றதுக்கு நம்ம கதை கத்தமானதான் ஆயிடும். ஒரு பார்ப்பஸ் இருக்கு. அவன்கிட்ட நாக் பேக் இருக்கு. ஒரு பிரெட் இல்ல. பிரெட் என்கிட்ட இருந்துச்சு, எங்க போச்சுன்னு தெரியல. டேய் 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 டேய். நானும் அவனும் தான் எஸ் ஆயிருக்கோம். அவன் மட்டும் அடிச்சிட்டான், அவ்வளவுதான். என்னுடைய கதை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஃபுட்டும் இல்ல. இப்ப நான் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் காம்பேட் போனோம்னா அவன்கிட்ட வந்து பெரிய லூட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியா அடிச்சிருவான். ரொம்ப டஃப்பா இருக்கு. மூவ் பண்ண நான் மட்டும் மூவ் ஆகல. நான் இந்த நேரத்துக்கு கந்தலா இருப்பேன். ஒரு வழியா ஒரு ஆப்பிள் கிடைச்சிச்சு. ஆப்பிள் 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 ஆப்பிள். இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு நானும் நினைக்கிறேன். வீடியோ லாங்கா போகுது. இந்த வீடியோ நம்ம பெருசா வின் பண்ணிருக்க மாட்டோம். பட் டஃப் கொடுத்துருப்போம். ஸோ அதுக்காக வச்சும் ஒரு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் ஏதாச்சும் பண்ணிடுங்க. எனக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நானும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுவேன். ஸோ
சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன். பாய் பாய்.